மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் இஷ்யூ அதுதான். பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து 24/7 செங்கோட்டையன் வர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்கிறது, எடப்பாடி அவர்கள் கட்சியில் நீக்கிறதுலேருந்து நான் ஹரித்துவார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சதாக பகிரங்கமாக வெளியிட்டிருக்காரு. இது மிகப்பெரிய நகைப்புக்குறியுள்ளாக்கியது தான். அரசியல் வட்டாரம், அரசியல் புரிதல், அரசியல் வட்டாரத்தில் பொதுவாக ஒரு புரிதல் உள்ளவங்க எல்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவு செங்கோட்டையன் செஞ்சது மிக 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 ஒரு அரசியல் சற்றும் புரிதல் இல்லாத ஒரு செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் வெளில போனாருங்க. ஓபிஎஸ் உங்களோட முன்னாடி பொறுப்பில் இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக நெருக்கடி வரும்போதெல்லாம், அதாவது அவங்களுக்கு சிறை செல்லும் போதெல்லாம் இவர் முதலமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அவருக்கு அவ்வளோ பெரிய அனுபவம் இருந்தது, அவ்வளோ பெரிய அவர் ஆளுமையை அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி நம்ம எதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் வெளில போனார். அவரே எடப்பாடி போ அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் போனால் அதுக்காக எடப்பாடி பயந்துருவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. எடப்பாடி ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். நீங்கள் வேணால் ஐவர் அணியில் இருந்திருக்கலாம், அந்த ஐவர் அணிக்கு நீங்கள் தலைமை கூட தாங்கியிருக்கலாம். தேர்தல் வியூ குழுவில் செங்கோட்டையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்களே விரும்பினாங்க தான். இந்த மாதிரி நிறைய பங்களிப்பு உங்களுக்கு இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. உங்களை தாண்டி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி காசு கொடுத்தா செய்கிறதுக்கு நிறைய குழுக்கள் இருக்குது, நிறைய கார்ப்பரேட் செக்டர் இருக்குது. என்னென்ன செஞ்சால் எப்படிலாம் ஒரு தேர்தல் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் இல்லை அப்படின்னாக்கா எடப்பாடி அப்படியே உட்காந்துருவார் அப்படிலாம் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி அவர்கள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஈரோடு முடைக்குமா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அங்கே போனீங்களோ அங்கே ஒரு கொட்டு ஊந்துருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். பிஜேபி பொதுவாக தமிழ்நாட்டில் காலை ஊனணும்னு நினைக்கிறது சரியான விஷயந்தான், அதில் நான் மாற்றுக்கிறது சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் 50 ஆண்டு காலமாக யாராவது உழைச்சி கஷ்டப்பட்டு தன்னோட இயக்கத்தை வளர்த்து வந்திருக்கான், அதுலேருந்து ஒரு 5 பேரை தூக்கி கட்சி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கள, அது ரொம்ப தவறான விஷயம். இப்போது செங்கோட்டையன், இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ், டிடிவி தினகரன், திருமதி சசிகலா அவர்கள், இவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிஜேபி நம்பி போனால் எந்த டைமில் வேணாலும் கை கழுவிடுவாங்க. அதில் நல்ல உதாரணம் ஓபிஎஸ் தான். இன்றைக்கி அவர் எங்கே போய் நிற்கிறாரு பாருங்கள். தினகரனுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ப்ரெஸ் மீட்லையுமே அவரோட முகத்தில் பயத்தை காட்டவே மாட்டார். அவர் கமலஹாசனோட தாண்டி மிகப்பெரிய ஆக்டர். அவருக்கு நிறைய கேசஸ் இருக்குங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்கணும். அவர் பிஜேபியை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. பட் வெளியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே அவர் ஃபேஸில் அந்த சிரிப்பு இல்லாமல் இருக்காது. அந்த நெக்கல் தோணியிலே பதில் சொல்லுவார். அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, ஏன் விஜய் தீண்டத்தகாதவரா, அவர் தலைமையில் நாங்கள் போகக்கூடாதா அப்படின்னு. நானும் அதே கேள்வி தாங்க கேட்குறேன். எடப்பாடி அவர்கள் என்ன தீண்டத்தகாதவரா? கிட்டத்தட்ட ஒரு கிளைக்கழக செயலாளராக தன்னோட கட்சி பணியை தொடங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்கு முதலமைச்சராக இருந்து இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காரு. அவரை விடவா விஜய் உங்களுக்கு உயர்ந்து போயிட்டாரு அப்படின்றதான் என்னோடய கேள்வி. இன்றைக்கி எடப்பாடி உட்காந்துருக்க சேரை 4 பக்கமும் சொந்த கட்சிக்காரன்லேருந்து, பிஜேபியிலேருந்து, திமுகவிலேருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் ஆட்டி பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. அதை செஞ்சுக்கிட்டும் இருக்கீங்க. ஆனால் அந்த மனுஷன் ஒரு வெள்ளமண்டிலேருந்து வந்த மாதிரியாக நடந்துக்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு உங்கள் எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு தானே வந்துட்டுருக்காரு. இன்னும் சொல்ல போனாக்கா 2026 ஏடிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு 100க்கு 100 கிரெடிட் நம்ம எடப்பாடி அவர்கள் தான் கொடுக்கணும். இப்போ அவருக்கு எவ்வளோ தான் செக் பாயிண்ட்டு பிஜேபி வச்சாலும் அதையும் சமாளிச்சுக்கிட்டு, உள்ளால் இருக்கிற கட்சிக்காரனையும் சமாளிச்சுக்கிட்டு, ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தாலுமே அதில் எந்த விதமான சோர்வும் இல்லாமல், ஒரு தளர்வும் இல்லாமல் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கிட்டு இருக்காரு. போகிற இடத்துல நல்ல ஸ்பீச் கொடுக்குறாரு. ஒரு யதார்த்தமான ஸ்பீச், ரொம்ப இன்டலெக்சுவலாக இல்லை அப்படின்னாலும் யதார்த்தத்தை பேசுகிறார். ரொம்ப யதார்த்தமான ஒரு பதிலாக இருக்குது அவருக்கு. மக்கள் கேட்குற கேள்விக்காக இருந்தாலும் சரி, நிருபர்கள் கேட்குற கேள்விக்காக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது, இப்போது ஜேர்னலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டலெக்சுவலாக நிறையா படிச்சுட்டு எடப்பாடிக்கிட்ட ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அவர் அதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போவார். அதில் ஒரு சின்ன, நான் அடிக்கடி சொல்கிறது தான்,
நான் வந்து வெள்ளமண்டி வச்சு இருந்துட்டு ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். இன்றைக்கி நான் முதலமைச்சராக வந்துட்டேன். இதில் வந்து ஸ்டாலினை சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்ததாக எங்கள் கட்சியிலேருந்து யாராச்சும் கஷ்டப்பட்டவங்க வந்து முதலமைச்சர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப இன்டலெக்சுவலாக இல்லை, யதார்த்தமான பதில், யதார்த்தமான ஒரு வெள்ளேந்தியான மனுஷன் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாரோ அந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி. அதே போல் கீழே நின்று ஒரு தொண்டன் கேட்குறான், ஐயா அந்த அம்மா உணவுகள்லாம் வந்து ரொம்ப இதுன்னா கண்டிப்பாக வருங்க, அம்மா உணவுகள் கண்டிப்பாக வரும், நல்ல சிறப்பாக செய்வோம், நல்ல சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு. அதே போல் வந்து அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்குறது நிறுத்துறீங்க, கண்டிப்பாக செய்கிறோம், நல்லா செய்கிறோம், தாலிக்கு தங்கம் வழங்கப்படும், அந்த லேப்டாப் நாங்கள் ஆச்சு நம்ம ஆட்சி வந்தோடனே கொடுத்துருவோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர்களுக்கான ஒரு அரசியல் புரிதல் எடப்பாடிக்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எடப்பாடியாரை ஆதரிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்றது என்னோடய உள்மனசு சொல்லுது. ஸோ நீங்கள் எடப்பாடியருக்கு எதிராக நீங்கள் எந்த சதித்திட்டம் நடத்தினாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் அப்படின்றத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்தது எடப்பாடியார் தான் ஏடிஎம்கேவுக்கு. நீங்கள் வந்து எவ்வளவு தான் உள்ளுக்குள்ளே வேறு வெட்டினாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் அரசியல் அனாதாய தான் நிற்பீங்க. ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, தினகரனாக இருந்தாலும் சரி, சசிகலா அம்மாவாக இருந்தாலும் சரி, இப்போ வெளியில் போயிருக்க செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, இவங்க வழியில் எத்தனை பேர் வெளியில் போனாலும் அவர் ஜெயலலிதா மாதிரி வந்துட்டாருங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவர் எடுக்கிறது தான் முடிவு, அவர் எடுத்தது தான் கொள்கை முடிவு, அவர் எடுக்கிறது தான் கூட்டணி, அவர் தான் கால் ஏடிஎம்கே பொறுத்த அளவுக்கு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஏடிஎம்கே தொண்டை முதற்கொண்டு முக்கியமான பதவியில் இருக்கிற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி, கிளை கழகத்திலேருந்து ஒன்றியத்திலேருந்து எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி எடப்பாடியோட ஆளுமையும் உங்களுக்கான கஷ்டமும் புரிய வரும். ஸோ தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் 2வது முறையாக 2024-26 சிஎம் ஆவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.